வணக்கம். வெல்கம் டு பயோவிலாக். பிஜிடிஆர்பி பாட்னிக்காக ஆன்லைன் டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு வர்றோம். நம்ம நடத்தக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டில் இதுவரைக்கும் 10 யூனிட் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக 2 ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட்டும் 3 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டும் எக்ஸாமுக்கு முன்னாடி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக ஒரு டைம் டேபிளும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே இதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு நம்ம இதுவரைக்கும் வீடியோவாக கொடுத்துட்டு வந்த கடைசி 5 வருஷ பிஜிடிஆர்பி கொஸ்டின் 2013, 2015, 17, 19 அண்ட் 2022 இந்த 5 வருஷ கொஸ்டினையும் பிடிஎஃபாக ஷேர் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த கொஸ்டின் தேவைன்னு நினச்சாலோ அல்லது ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு தேவைப்படும்னு நீங்கள் நினச்சாலோ கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. இதுக்கப்புறம் ஜாயின் ஆகக்கூடியவங்களுக்கும் கூட இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச 10 யூனிட் டெஸ்ட்டோட லிங்க்கும் சேர்ந்தே கிடைக்கும். விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளான் பேத்தாலஜியோட பழைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் பிளான் டிசீஸ் அதோட கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்னு 2 வரியில் பொதுவாக ஒரு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே பொதுவாக கொடுத்துருந்தாலும் நமக்கு புது சிலபஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான டாபிக் அந்த 2 வார்த்தையிலேயே கவர் ஆயிரும். என்னதான் இது அப்படி கவர் ஆகியிருந்தாலும் இங்கே உங்களுக்கு புது சிலபஸில் பிளான் பேத்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி தந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு சில பிளான் டிசீஸையும் மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க இதெல்லாம் படிக்கணும்னு. நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிசீஸை மென்ஷன் பண்ணி தந்தது இல்லை. அண்ட் இந்த டிசீஸை மட்டும் இல்லாமல் அதோட கண்ட்ரோல் மெஷர் அண்ட் புதுசாக குவாரண்டைன் லெஜிஸ்லேஷன், இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், பிளான் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் சேர்த்துருக்காங்க. ஸோ இங்கே பிளான் பேத்தாலஜியில் நிறைய விஷயங்களை புதுசாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை புதுசாக ஆட் பண்ணவும் செஞ்சுருக்கிறாங்க. 2013 டிஆர்பியில் பிளான் பேத்தாலஜியில் இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம பார்த்தோம்னா இங்கே முதலாவதாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் கீழே கொடுத்துருக்கிறதுல வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது டொபாக்கோ மொசைக் டிசீஸ் தான். இது டொபாக்கோ மொசைக் வைரஸ்னால ஏற்படுது. அடுத்ததாக இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினில் ஒரு போரடாக்ஸ் மிக்சர் அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி காப்பர் சல்ஃபேட், லைம் அண்ட் வாட்டர் இந்த 3 சேர்ந்தது தான். ஒரு தாவரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்கள் பெருசாகிறதன் மூலமாக பாதிக்கப்பட்ட இடம் அபரிமிதமாக பெருசாகிறத என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்னு பேர். நோயினால் பாதிக்கப்பட்ட தாவரத்தோட இலைகள் உதிர்ந்து கீழே விழக்கூடியது கீழே இருக்கிற எந்த நோயோட பண்பு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் அப்படிங்கிறது தான். அடுத்ததா 2015 டிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலான நோய் உண்டு பண்ணக்கூடிய கிருமிகள் அதாவது பேத்தோஜன் ஒரு உயிரினத்துக்குள்ள அதாவது ஹோஸ்டுக்குள்ள எந்த வழியா என்ட்ராகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா அதாவது மேல் பக்கத்தில் இருக்கிற இலைத்துளைகள் வழியா என்ட்ராகுது. பர்குண்டி மிக்சர்ல என்னென்ன பொருட்கள் காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஒரு ஃபஞ்சிசைட். இதுல காப்பர் சல்ஃபேட், வாஷிங் சோடா அண்ட் வாட்டர் இந்த 3ம் கலந்து காணப்படும். அடுத்ததா 2017 டிஆர்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். கீழே கொடுத்துருக்கிறதுல எது ஒரு காப்பர் ஃபஞ்சிசைட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பர்கண்டி மிக்சர் இதுதான் ஒரு காப்பர் ஃபஞ்சிசைட். ஸ்மட் டிசீஸ்க்கு காரணமான கேஷுவல் ஏஜென்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்டிலாகோ அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை தான் இந்த நோயை ஏற்படுத்துது. கீழே கொடுத்துருக்கிறதுல பக்சீனியானால ஏற்படக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது கோதுமையில ரஸ்ட் டிசீஸை ஃபார்ம் பண்ணுது. அடுத்ததா 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல பேத்தாலஜிலிருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு ரைஸ் டுங்க்ரோ டிசீஸை பாதிக்கப்பட்ட தாவரத்துல இருந்து நல்லா இருக்கக்கூடிய தாவரத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் நெப்போடெட்டிக்ஸ் வைரசன்ஸ் அப்படிங்கிறது தான்.
ஷீட் பிளைட் டிசீஸ் ஆஃப் ரைஸ் இதை காஸ் பண்ணக்கூடிய உயிரினம் யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை காஸ் பண்ணக்கூடியது ரைசக்டோனியா சொலானி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை தான். கீழே கொடுத்துருக்கிறதுல ஒரு நோயை உண்டு பண்ணக்கூடிய பேத்தோஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹோஸ்ட் ஸ்பெசிபிக் டாக்ஸின் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க விக்டோரின் தான் குறிப்பிட்ட ஓம்பீர் சார்ந்த ஒரு டாக்ஸின். அடுத்ததா வாழை மரத்துல சிக்கட்டோக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இலைகள்ல புள்ளிய உண்டு பண்ணக்கூடிய நோயை உண்டு பண்றது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு மைக்கோஸ்பெரில்லா மியூசிகோலா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை தான் இந்த நோயை உண்டு பண்ணுது. அடுத்ததா நமக்கு ஒரு சில நோய்களோட பேரையும் அதை உண்டு பண்ணக்கூடிய ஆர்கனிசத்தோட நேமையும் கொடுத்து இதை சரியா மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்க முதலாவதா கொடுத்துருக்கக்கூடியது டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட். இதை காஸ் பண்ணக்கூடியது செர்கஸ்போரா பெர்சனேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை. ரெண்டாவதா பவுடரி மில்டியூ ஆஃப் குக்குபீட்ஸ். இதை எரிசெஃபே சிகோராசியாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினம் தான் காஸ் பண்ணுது. மூணாவதா ஒயிட் ரஸ்ட் ஆஃப் குரூசிஃபர்ஸ். இதை அல்புகோ கேண்டிடா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினம் காஸ் பண்ணுது. கடைசியா பிரவுன் ராட் ஆஃப் பொட்டட்டோ. இதை சூடோமோனாஸ் சொலனேசியாரம் அப்படிங்கிற உயிரினம் உண்டு பண்ணுது. கீழே கொடுத்துருக்கிற பயோ கண்ட்ரோல் மெத்தட்ல, அதாவது உயிரியல் கட்டுப்பாட்டு முறையில எது ஒன்று பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க அமென்சாலிசம் இதுல பொருந்தாது. காரணம், இது ஈக்காலஜில இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு உறவு முறை. இங்க இந்த ரெண்டு உயிரினங்கள் ஒன்னா வாழுது. இதுல ஒரு உயிரினத்துக்கு பாதிப்பு ஏற்படும், இன்னொரு உயிரினத்துக்கு எந்தவித நன்மையோ அல்லது தீமையோ எதுவுமே இருக்காது. இந்த மாதிரியான உறவு முறையை தான் அமென்சாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது பயோ கண்ட்ரோல் மெத்தட்ல வராது. அடுத்ததா 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வச்ச 7வது யூனிட் டெஸ்ட்ல நீங்க எடுத்த மதிப்பெண்களை பத்தி நம்ம பார்த்துடலாம். 50 மதிப்பெண்ணுக்கு நான் வச்ச இந்த டெஸ்ட்ல 41க்கு மேல மொத்தமா 8 நபர்கள் இருக்கீங்க. இதுல 36ல இருந்து 40 வரைக்கும் 25 நபர்களும், 31ல இருந்து 35 மதிப்பெண் 40 நபர்களும், 25ல இருந்து 30 மதிப்பெண் 59 நபர்களும், 25க்கு கீழே 68 நபர்களும் இருக்கீங்க. இங்க முதல் மதிப்பெண் எத்தனை அப்படின்னு நான் சொல்லாததுக்கு காரணம், உங்கள ஒரு சிலர் மட்டும் இன்னும் தொடர்ச்சியா கூகுள்ல சர்ச் பண்ணி ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. நீங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு எத்தனை மணி நேரம் எடுத்துக்கிறீங்க, எத்தனை மதிப்பெண் எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி உங்களை ஈஸியா என்னால ஐசோலேட் பண்ண முடியும். இப்படி ஒரு 10 நபர்களை ஐசோலேட் பண்ணியும் நான் வச்சிருக்கிறேன். நான் இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேட்டா உண்மையானதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நபர்களை இந்த டேட்டால நான் கணக்குல எடுத்துக்கவே இல்லை. ஸோ உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. இதனால யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. நம்ம தொடர்ச்சியா கொஸ்டினை பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் ஃபஞ்சிசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணக்கொல்லிய பாசன தண்ணியில கலந்து மண்ணுல இடுறதுனால எந்த மாதிரியான நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர், மண்ணால வரக்கூடிய நோயை இதன் மூலமா கட்டுப்படுத்த முடியும். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நோய் உண்டு பண்ணக்கூடிய பேத்தோஜனோட எஃபெக்டை குறைக்கக்கூடியதை பிளான்ட் ஹீமோதெரப்பி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிளான் பேத்தாலஜி அப்படிங்கிறது நோயினால பாதிக்கப்பட்ட தாவரங்களை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை பத்தி தான் இங்க கேட்டிருக்கிறாங்க. ஒரு கோதுமையில ஏற்படக்கூடிய ரஸ்ட் நோய், இது ஒரு கோதுமை தாவரத்தோட ஒவ்வொரு பகுதிகள்லையும் ஒவ்வொரு மாதிரியான நிறத்தை கொடுக்குது. இதை வச்சு இதுக்கு வேறு பெயரும் இருக்குது. இதைத்தான் இவங்க இந்த கேள்வியில கேட்டிருக்கிறாங்க. இங்க பிளாக், பிரவுன் அண்ட் எல்லோ நிறங்களை கொடுத்துருக்குறாங்க. இதே ஆர்டர் படி இது எந்தெந்த பகுதிகளில் ஏற்படுது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே முதலாவதாக கொடுத்துருக்கிறது பிளாக். இது பொதுவாக தாவரத்தோட தண்டு பகுதிகளில் ஏற்படுது. அதனால இதை ஸ்டெம் ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பிரவுன் நிறம், இது ஒரு தாவரத்தோட இலை பகுதிகளில் ஏற்படும். அதனால இதுக்கு லீஃப் ரஸ்ட் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. கடைசியா எல்லோ நிறம், இது ஒரு தாவரத்தோட ஸ்ட்ரிப் பகுதியில் ஏற்படுறதுனால இதை ஸ்ட்ரிப் ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர், ஸ்டெம், லீஃப் அண்ட் ஸ்ட்ரிப் ரஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா இதே போல பிஜிடிஆர்பி பாட்னி சம்பந்தமான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.